திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம் சகாய மாதா அன்னையின் 3ஆம் நாள் திருவிழாவை பக்தியுடன் காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அடைக்கலமும் நம்பிக்கையுமாய் இருப்பவர் புனித சகாய மாதா என்ற சிந்தனைக்கு நாம் அனைவரையும் அழைக்கிறது இன்றைய திருப்பலி. வாழ்க்கை என்பது எப்போதும் பூப்பாதை அல்ல. சூறாவளி போன்ற சோதனைகளும், விடை தெரியா வேதனைகளும், நம்பிக்கை இழக்கும் சூழல்களும் மனித வாழ்வில் எழும். இத்தகைய நெருக்கடியான வேளைகளில் மனித உதவிகள் கைவிடலாம். ஆனால் எக்காலமும் அன்பின் தாயாக, இடைவிடாத உதவியாக நம்முடன் இருப்பவரே சகாய மாதா. எந்த சூழலிலும் தன் பிள்ளைகளுக்கு உதவ தயாராக இருக்கிறார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை நமக்கு தருகிறது. அவர் வெறும் விண்ணகராணி மட்டுமல்ல, துன்பப்படுபவர்களின் கண்ணீரை துடைக்கும் தாயுள்ளம் கொண்டவர். நம்பிக்கை இழந்து தவிக்கும் தருணங்களில் அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆறுதல் கூறி இயேசுவிடம் நம்மை வழி நடத்தும் கருணையின் அடையாளமாக அவர் விளங்குகிறார். அவரிடம் நாம் நம் தேவைகளை சமர்ப்பித்து அருள் பெறலாம். இன்றைய திருப்பலியில் கலந்து இறையாசீர் தந்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கும் அருட்தந்தை ஞானமணி மற்றும் அருட்தந்தை ஜெஃப்ரி கிளாட்ஸ்டோன் இவர்களை நமது பங்கின் சார்பாக வரவேற்று இத்தெய்வீக திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்று இறை ஆசீர் பெறுவோம். கூடுண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு, கூடுண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு. என் நேசரேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்லை, என் நேசரேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்லை. ஏக்கத்துல இடம் இருக்கு என் மனசுக்குள்ள, ஏக்கத்துல இடம் இருக்கு என் மனசுக்குள்ள. மனசு கேட்கல, இல்லாத வாழ்க்கை அர்த்தமே இல்லை, இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, இல்லாத வாழ்க்கை அர்த்தமே இல்லை.
போய் கிடந்தேனே உதவாம போனேனே மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே ஒடிஞ்சு போய் கிடந்தேனே உதவாம போனேனே மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே உசுருக்கு மேலாக என்னைய நினைச்சாரு நான் வாழ எனக்காக உசுரையும் கொடுத்தாரு உசுருக்கு மேலாக உன்னையும் நினைச்சாரு நீ வாழ உனக்காக உசுரையும் கொடுத்தாரு உலகத்துல நான் இருந்தோம் அது எனக்கு சொந்தமில்ல நிரந்தரமா அவர் இருக்க ஒரு குறையும் எனக்கு இல்லை இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல நீ இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல உலகினில் கோடி இன்பம் அதில் உண்மையாதென்று உணர்வோம் உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம் உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம் தியாக பலியினில் இணைவோம் தினம் தேடும் தேவனில் சரணடைவோம் ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாடிது ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாடிது மங்கள ஆரத்தி எடுத்தொம்மை அழைத்தோ ஆயரை நீர் வருக மங்கள ஆரத்தி எடுத்தொம்மை அழைத்தோ ஆயரை நீர் வருக திருப்பலி நிறைவேற்றி இறையாசி தரவே ஆயரை நீர் வருக இறைவனில் இணைந்து இன்பமாய் வாழ ஆயரை நீர் வருக இறை மக்களே வருக மனிதனை காக்கும் மரனாக நல்ல மனிதநேயம் கொண்டு உழைப்போம் இறையுடன் ஆற்றும் பணியில் நாம் இறையருள் வாழ்வினை அடைவோம் இறையுடன் ஆற்றும் பணியில் நாம் நிறையருள் வாழ்வினை அடைவோம் யாக பலியினில் இணைவோம் தினம் தேடும் தேவனில் சரணடைவோம்
முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. அருள்மழை பொழியும் அன்பு கடலாம், அருள்மழை பொழியும் அன்பு கடலாம். அழைக்கும் தேவனில் மகிழ்வோம், அவர் திருப்பெயர் நாளும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. திருவிழாவுக்கு அன்புடைய வரவேற்கிறேன். சொல்வார், சகை அணைவது புத்தியில் புதுமை என்ன என்பதை காண்கிறேன் என்று. இந்த இடம் இருப்பது என்னுடைய வாழ்க்கையில் பெரிய புதுமை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒரு 6 நாட்களுக்கு பிற்பாடு ஒரு நல்ல சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கூட்டம் நிறைய இருக்குது, பல்வேறு கருத்துக்கள் வந்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக தன்னையிடம் நீங்கள் கொண்டாடுகின்றதெல்லாம் கண்டிப்பாக தன்னை தன்னுடைய பணியை செய்கிற போது 10 லீடர் வச்சு தொடங்கினார். இந்த உலகம் முழுவதும் ஏற்படி 136 நாடுகளில் அவருடைய பணி இளைஞர்களுக்காகவும் மத போத பணியாகவும் மற்றும் விசுவாச பயிற்சிக்காகவும் விசுவாச வேண்டுதலுக்காகவும் இது கொடுக்கப்படுகிறது. சிறந்த முறையில் படுவதை விதத்தில் வளர்ந்து வருகிறது. பங்குத்தளம் பக்கத்தில் இந்த பங்குத்தளத்தை இருக்கின்ற அவருடைய வளர்ச்சிக்காகவும் ஒரு வளர்ச்சியும் இந்த திருவிழா ஒப்புகள் கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுப்பார். இந்த திருப்பணியை தகுந்த விதத்தில் ஒப்புடுக்க நம்முடைய கூட்டங்கள் குறைகள் பாவனையும் நாம் நினைத்து பார்த்து மனமுடியும் நடக்கிறேன். சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியை சொல்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களை எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே
உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, 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 ஆமென். ஆ, ஆ, ஆமென். அன்பு தந்தையே தேவா, தூய கன்னிமரியாய், அன்பு அன்னையாகவும் கிறிஸ்துவ நம்பிக்கையாகவும் சென்றொழுக தூணமானி. அவளின் பரிந்துரையால் தூய ஆவியின் ஆற்றலை திருச்சபைக்கு அளித்தவரும், இதனால் பிரித்து விரும்புகின்ற அனைவரும் தவறாத ஊக்கத்துடனும் அன்புடனும் வாழ்வு சோதனைகளின் இடர்பாடுகள் வெற்றி கொள்ள செய்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இரண்டாயிரம் என்ற வாழ்ந்து ஆட்சி செய்கிறாரும் உம் திருத்தொன்மை இயேசு கிறிஸ்து வழியாக மகிமைப்பட்டாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் கடவுள் மூவர் மீது தீர்ப்பு வழங்குகிறார். ஆயினும் இந்த தீர்ப்புக்கு நடுவிலும் பெண்ணின் இனத்திற்கும் பாம்பிற்கும் இடையே பகையை உண்டாக்குவேன் என்ற வாக்குறுதியின் மூலம் மீட்பிற்கான முதல் செய்தியை இறைவன் வழங்குகிறார். பாவம் மனிதனை பிரித்தாலும் கடவுள் மனிதனை தேடி வந்து மீட்பை பரிசாக தருகிறார் என்பதை உணர்த்தும் இத்திருவாசகத்தை கவனமுடன் கேட்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வசனங்கள் 14 முதல் 16 வரை. கடவுளின் தீர்ப்பும் வாக்குறுதியும். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். அவர் பெண்ணிடம், உன் பேறுகால வேதனையை மிகுதியாக்குவேன். வேதனையில் நீ குழந்தைகளைப் பெறுவாய். ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய், அவனோ உன்னை ஆள்வான் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இன்றைய இரண்டாம் வாசகம் புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் இருந்தபோது பிலிப்பு சபைக்கு எழுதிய கடிதத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். இது கிறிஸ்தவ வாழ்வின் மகிழ்ச்சி, கவலைகளற்ற நிலை மற்றும் தேவ சமாதானத்தை பற்றிய நடைமுறை அறிவுரைகளை வழங்குகிறது. கவலைகளின் மத்தியில் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கும்
ஜெபத்தின் மூலம் தேவ அமைதியை பெற்றுக்கொள்வதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு பக்தியுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம் புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 4 முதல் 7 முடிய. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-12. மூன்றாம் நாள் எலியாவில் உள்ள காணொலி திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் திருமணத்துக்கு அழைப்பு பெற்றனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே. பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவரிடம், அத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முன்பு பந்தி மேற்பார்வையரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகளை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார்.
இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாய் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இதோ இந்த மகிழ்ச்சியான நாளிலே, நம்முடைய பங்கின் பெருவிழா நாளிலே உங்களோடு இருப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். மிக குறிப்பாக நம்முடைய அருட்தந்தைகள் அனைவரோடு இணைந்து, குறிப்பாக அருட்தந்தை ஞானமணி தன்னுடைய வாழ்வின் புதுமையை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் மிக அழகாக நம்முடைய தன்னுடைய முன்னுரையிலே எவ்வாறு இந்த சகாய அன்னையினுடைய பக்தி நம் வாழ்வை மாற்ற வேண்டும் என்பதை பற்றி கூறினார். அன்புக்குறியிலே நாம் அனைவரும் இந்த விழாவை அல்லது அன்னையை ஒரு சுரூபமாகவோ அல்லது ஒரு சிலையாகவோ பார்க்க வேண்டாம் என்று டான் பாஸ்கோ விரும்புகின்றார். டான் பாஸ்கோவுடைய விருப்பம் இந்த அன்னையை ஒரு உயிருள்ள தாயாக, நம்மோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு தாயாக, நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு தாயாக அவரை பாவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அவர்தான் டான் பாஸ்கோ ஒரு முறை மொன்ஃபெராத்தோ என்ற ஒரு இடத்திற்கு செல்கின்றார். சலீசிய கன்னியர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். டூரின் மாநகரிலிருந்து ஒரு 2 மணி நேரம் பயணிக்க வேண்டிய ஒரு இடம். அங்கே அவர் செல்கின்றார். அங்கே சென்றபோது அங்கே பெரிய ஒரு நிறுவனம். அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு வெராண்டாவிலே நடந்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்ற போது அவர் ஒரு சிஸ்டரை, ஒரு கன்னியரை பார்த்து, இங்கே கன்னிமரியால் நடந்து கொண்டிருக்கின்றார் என்று கூறினாராம். அந்த சிஸ்டர் நினச்சிக்கிட்டாங்க டான் பாஸ்கோ ஏதோ தப்பாக சொல்கிறாரு. அதனால் மீண்டும் கேட்டாங்க, மாதா வந்து இங்கே எங்களோடு எப்பொழுது இருந்து உதவி செய்கிறாங்களா? இல்லை, கன்னிமரியால் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றார், உங்களுடைய வெராண்டாவிலே காரிடோர்ஸ் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றார் என்று அழுத்தம் திருத்தமாக டான் பாஸ்கோ கூறினார். அந்த இடத்தை நான் போய் பார்த்திருக்கிறேன் 2 முறை. ஏன் இதை கூறியென்றால், இந்த கன்னிமரியாளுடைய பக்தி ஒரு பக்தியாக நின்றுவிடக்கூடாது, ஒரு விழாவாக முடிந்துவிடக்கூடாது, அல்லது வெறும் ஒரு பக்தி முயற்சியாக அது முடிந்துவிடக்கூடாது. மாறாக இது ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு நம்பிக்கை விழுமியமாக நம் வாழ்வில் இருக்க வேண்டும். இந்த அன்னையினுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கின்ற போது நம் வாழ்விலே ஏதோ ஒரு நாள் புதுமைகள் அல்ல, அன்றாட புதுமைகளை நாம் காண்போம். ஏனென்றால் கடவுள் நம்ம இந்த தாயை ஒரு பெரிய புதுமைக்காக பயன்படுத்தினார். கடவுள் மனிதராவது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய விவரிக்க இயலாத, நம் மனித கண்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மாபெரும் அற்புதம் கடவுள் மனிதராவது. இந்த கடவுள் மனிதராவதற்கு அவர் பயன்படுத்திய ஒரு உன்னதமான கருவி கன்னிமரியாள். அந்த ஒரு பெரிய புதுமையை நிறைவேற்ற, அப்படி என்றால் நம்முடைய அன்றாட வாழ்விலே பல்வேறு விதங்களிலே நம்மோடு இருந்து வழி நடத்த, நம்மை வானக வீட்டுக்கு இட்டு செல்ல கட்டாயம் இந்த கன்னிமரியாவை இறைவன் அதிகமாக பயன்படுத்த விரும்புகின்றார். ஆகவேதான் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது ஒரு கொடையாக இந்த கன்னிமரியாவை அவர் நமக்கு விட்டு சென்றார். இதோ உன் தாய் என்று யோவானை பார்த்து கூறுகின்றார், இதோ உன் மகன் என்று கன்னிமரியாவை பார்த்து கூறுகின்றார். ஆகவே நாம் அனைவரும் இந்த கன்னிமரியாவுடன் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் பிரமாணிக்கமாக இருக்கின்றோமோ இல்லையோ, நாம் அந்த தாயை ஏற்றுக்கொள்கின்றோமோ இல்லையோ, அந்த தாய் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார், நம்மை முழுமையாக கண்காணித்து வருகின்றார், நம்மை பேணி காத்து வருகின்றார். ஆகவேதான் நாம் இன்றும் அவருடைய பிரசன்னத்தை நாம் நம் வீடுகளிலே, நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம் குடும்பங்களிலே உணர்கின்றோம். இந்த பங்கிலே நடந்த ஒரு 3 அற்புதங்களை நான் சொல்கின்றேன்.
திருமதி இல்லாமல்லியா, அவங்க பேர் என்னது? இல்லாமல்லி இங்கே இருக்காங்களா? திருமதி இல்லாமல்லி திருவாளர் ஆரோக்கியசாமி. ஓகே, அவர்கள் நெல்வாயில் இருக்கிற தம்பதியர்கள் 7 ஆண்டுகள் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லாத ஒரு நிலையிலே அவர்கள் மீண்டும் மீண்டும் ஜெபிப்பார்கள். அவர்களுக்கு டொன்போஸ்கோ கூறுவார், அவர் புதுமையாற்றியது பெரிய இந்த கரிஸ்மேட்டிக் மாதிரியோ அது மாதிரிலாம் செய்யலை. சகாயனுடைய ஆசிரியரை அவர் வழங்குவார். சகாயனுடைய பிளெஸ்ஸிங், மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன் பிளெஸ்ஸிங், சகாயனுடைய சிறப்பு ஆசிரியர். அவ்வாறாக இந்த தம்பதியருக்கு நான் இங்கே இருந்தபோது அதை அடிக்கடி வழங்குவேன். அவர்களுக்கு இப்போது 2 குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஓகே, அங்கே இருக்காங்க, அந்த குழந்தைகளை பார்த்தேன். அதே நெல்வாயிலே மற்றொரு தம்பதியினர் முனுசாமி புவனா அந்த 16 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். அவர்களுக்கும் அதே கன்னிமரியாவுடைய பிளெஸ்ஸிங் தான், வேறு எதுவும் இல்லை. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கடவுளிடம் நம்பிக்கை வைத்து அவர் சொன்ன வார்த்தைகள், இதோ உன் தாய். எவ்வாறு இன்று இந்த தேவையில் இருந்தவர்களுக்கு அந்த கன்னி தாய் ஓடோடி வந்து அவர்கள் கேட்காமலே உதவி செய்தாரோ, அதே போல் கன்னிமரியால் நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நம்முடைய கண்ணீரை பார்த்து அவர் துடைப்பதற்காக வருகின்றார். இந்த எண்ணத்திலே அவர்களுக்காகவும் நாம் அந்த ஜெபம் செய்து ஊரை ஜெபம் செய்தது, அவர்களுக்கும் குழந்தைகள் இருக்கின்றார்கள். 3வது முக்கியமான புதுமை, திருவாள் பத்மநாபன் இங்கே இருக்கிறாரு. அவருடைய மகள் வந்து ஜெர்மனியில் இருக்காங்க. நான் ஜெர்மனிக்கு சென்றபோது அவங்கள வீட்டுக்கு சென்றேன், அந்த அவருடைய மகள் வீட்டுக்கு. அவங்களுக்கு ஒரே பிரச்சனை, எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, நல்ல வேலை இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம், ஆனால் குழந்தை இல்லை. ஆகவே நாங்கள் அந்த அவருடைய மகளையும் மருமகனையும், அங்கே இருந்தாங்களா, மருமகனையும் அழைத்து கொண்டு அங்கே ஒரு அற்புதமான ஒரு கோயில் இருக்கின்றது ஜெர்மனியில். அங்கே சென்று நாங்கள் திருப்பலி வைத்து ஜெபித்து விட்டு அடுத்த ஆண்டு கட்டாயம் உங்களுக்கு குழந்தை இருக்கும் என்று கூறினோம். அவங்களுக்கு இப்போ 4 குழந்தைகள் இருக்கின்றன. 4 குழந்தைகள். கரெக்டா? 4 குழந்தைகள். குழந்தை இல்லாத நிலையிலே இதுவெல்லாம் ஏதோ மெடிக்கல் மிரக்கல் அது மாதிரி அல்ல, மாறாக இது கடவுளுடைய செயல். கடவுளால் முடியும், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. என்றால் கடவுள்தான் எல்லாவற்றுக்கும் காரணராக இருக்கின்றார், கடவுள்தான் எல்லாவற்றையும் செய்கின்றார். அவை கடவுள் வந்து மேஜிக் செய்வதில்லை. கடவுள் தன்னுடைய அன்பையும் தன்னுடைய அளவற்ற ஆற்றலையும் நம்மிடம் நாம் கேட்கின்ற போது வெளிப்படுத்துகின்றார். குறிப்பாக கன்னிமரியாவின் வழியாக அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். ஏன் இதையெல்லாம் கூறுகின்றால், கன்னிமரியாவை நாம் ஏதோ ஒரு வழிபடுகின்ற ஒரு தாயாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அல்லது ஏதோ ஒரு மாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலையாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்மோடு சேர்ந்து நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு தாய். அத்தகைய ஒரு நம்பிக்கை தான் டொன்போஸ்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன் பங்கில் இருக்கக்கூடிய தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கும் அவர் எடுத்து விரும்பினார். ஒரு முறை டொன்போஸ்கோ அவருடைய இல்லத்திலே இருந்தபோது, பெரிய இல்லம், ஏறக்குறைய 800 மாணவர்கள் அங்கே இருப்பார்கள். அப்போது அங்கே ஒரு அரசாங்க அதிகாரி சந்திக்க வருகின்றார். இங்கே எப்படி நம்ம பில்டிங்லாம் கட்டுறப்ப டிடிசிபி அப்ரூவல் இல்லையா, டிடிசிபி அப்ரூவல் வேணும். அதுபோல் அவர் ஏதோ ஒரு நகராட்சி தலைவர் வருகிறார். அவர் சொல்கிறார், டொன்போஸ்கோ இந்த பில்டிங் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் செய்கிற பணி நல்லா இருக்குது, ஆனால் இங்கே ஒரு குறை இருக்கின்றது. இவ்வளோ மாணவர்கள் இங்கே இருக்கின்றார்கள், ஏதாவது பேரிடர் ஏற்பட்டால், குறிப்பாக பலத்த மழை இடி வந்தால் அவ்வளோதான், இந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்துவிடும், மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள், அது உங்களுடைய பணிக்கு ஒரு பெரிய ஒரு இழுக்காக மாறிவிடும் என்று டொன்போஸ்கோ அந்த அதிகாரி கூறினார். உடனே இந்த டொன்போஸ்கோ அந்த அதிகாரியை கூட்டிக் கொண்டு செல்கின்றார். அப்படி வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு உயரத்தில் பார்க்க சொல்கிறார். அந்த பில்டிங்க்கு உயரத்தில் சகாயனுடைய சுரூபம் இருந்துச்சு. இந்த இல்லத்துக்கு இடி தாங்கி இந்த அன்னை தான், நான் வேறு இடி தாங்கி வைக்கப் போவதில்லை, இந்த அன்னை தான் இந்த இல்லத்தையும் இந்த இல்லத்தில் உள்ள எல்லா மாணவர்களையும் கண்காணித்து வருகின்றார், பாதுகாத்து வருகின்றார். இது ஒரு மூட பழக்கம் அல்ல, இது ஒரு முற்றிலுமான ஒரு உண்மையான நம்பிக்கை என்று கூறலாம். அப்கோர்ஸ் கன்னிமரியால் நமக்கு ஒரு சில அறிவுரைகளையும் தருவார், நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும். ஆனால் நாம் அவர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை,
தாயைப் போல அவரை நாம் பேணி நம்மோடு வைத்து கொண்டு அவரோடு சேர்ந்து நடக்கின்ற போது எண்ணற்ற புதுமைகளை நாம் பார்ப்போம். இந்த நாளிலே அன்னை தான் நமக்கு அடைக்கலம், நம்பிக்கை என்ற தலைப்பை நாம் கொண்டாடுகின்ற போது இந்த அன்னையிடம் நம்மை ஒப்படைப்போம். அன்னையிடம் நாம் ஒப்படைக்கின்ற போது அவர் நம்மை வழி தவற செல்ல விட மாட்டார். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க மாதா கிட்ட போயிட்டா நம்ம இயேசுகிட்டேருந்து அவங்க திருப்பி திசை திருப்பிடுவாங்க என்று. அவங்களுக்கு ஒரே நோக்கம் நம்மை ஆண்டவர் பக்கம் இழுத்து செல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவரை நோக்கிய அந்த பாதைகளை நம்மை நடப்பிக்க வேண்டும். நாம் அனைவரும் அன்னையோடு சேர்ந்து அந்த விண்ணகத்திலே அவரோடு அந்த விண்ணக பேரின்பத்தை அடைய வேண்டும், கொண்டாட வேண்டும். ஆகவே அன்னை ஒரு திசை திருப்புகின்ற ஒரு பெண்மணி அல்ல, மாறாக திசை காட்டும் ஒரு திசைமானியாக இருக்கின்றார். திசை காட்டும் இயேசுவை நோக்கி இயேசுவிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று அவரை பார்த்து நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு தாய். ஆகவே நாம் இந்த தாயிடம் நாம் முழுமையாக ஒப்படைப்போம். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த பெந்தகாஸ்டல் பிரிவினை சபைகள்லாம் மாதாக்கு நாம் நம்முடைய தாய்மார்கள் பாராட்டப்படுகின்ற போது பிள்ளைகள் யாராவது கோபப்படுவாங்களா? கோபப்படுவீங்களா? யாராவது நீங்கள் ஆண்கள் உங்களுடைய தாய்மார்களை மக்கள் பாராட்டுகின்ற போது, போற்றுகின்ற போது, மரியாதை செலுத்துகின்ற போது யாராவது பொறாமப்படுவாங்களா? பொறாமப்பட மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்து கன்னிமரியாளுக்கு நாம் செலுத்துகின்ற வணக்கம், நாம் செலுத்துகின்ற மரியாதை, நாம் செய்கின்ற ஜெபங்கள், அவருக்காக நாம் செய்கின்ற பல்வேறு விதமான விழாக்கள், இதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி கொள்வார். ஏனென்றால் என்னுடைய தாய் எனக்காக என்னுடைய மீட்பு திட்டத்திலே துணை நின்ற அந்த தாய் அவர் போற்றப்படுகின்ற போது நான் கட்டாயம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று தான் கூறினோம். ஆகவே நாம் இயேசுவோடு இணைந்து நாம் இந்த தாயிடம் வருவோம், இயேசுவோடு இணைந்து இந்த தாயை போற்றுவோம், இயேசுவோடு இணைந்து இந்த தாயின் வழி நடப்போம். ஏனென்றால் அவருடைய ஒரே நோக்கம் நாம் அனைவரும் விண்ணகம் அடைய வேண்டும், இயேசு பெற்றுக் கொடுத்த மீட்பை முழுமையாக சுவைக்க வேண்டும். யாரும் இந்த மீட்பை சுவைக்காமல் விடுபட்டவர்களாக மாறிவிடக்கூடாது. அதுதான் இன்றைய அந்த புதுமையிலே அவருடைய ஒரே நோக்கம், அந்த திராட்சை ரசத்தை எல்லோரும் பருக வேண்டும். தீர்ந்து விட்டது, பாதி பேர் குடிச்சிட்டு போயிட்டாங்க, பாதி பேருக்கு இல்லை என்றால் அவர்கள் ஒரு இல்லாமை என்ற ஒரு நிலையிலே, ஒரு விதமான ஒரு விரக்தியிலே செல்வார்கள் என்ற நிலையிலே அவர்கள் அந்த மணமக்களுக்காக மாத்திரமல்ல, அந்த மணமக்களுக்கு இழுக்கு வரும் என்பதற்காக மாத்திரமல்ல, அந்த வந்த விருந்தாளிகள் நிறைவாக செல்ல வேண்டும். அதுவும் அந்த தாயினுடைய நோக்கம். ஆகவேதான் கன்னிமரியாளுடைய ஒரே நோக்கம், நாம் அனைவரும் இந்த இயேசு கொடுத்த மீட்பு, அதுதான் திராட்சரசம், அதுதான் சுவைமிக்க திராட்சரசம். அந்த இறைவனுடைய மீட்பை நாம் அனைவரும் முழுமையாக சுவைக்க வேண்டும். சுவைத்து பருகி நாம் மகிழ்ச்சியாக இந்த உலகிலே வாழ வேண்டும், மறு உலகிலே அவரோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு நிலையிலே அன்னையை நாம் பற்றிக்கொள்வோம், அன்னையை நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு தாயாக பாவிப்போம், இயேசுவோடு இணைந்து அவரோடு சேர்ந்து விண்ணகம் நோக்கி பயணிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும்
பக்தர்களே, தந்தையரிடம் நமது விண்ணப்பங்களை நிறைவேற்றுமாறு சக அணையின் வழியாக நமது மன்றாட்டுகளை கடவுளோடு ஒப்படைத்து ஜெபிப்போம். எம் திரு அவையை வழிநடத்தி வரும் எமது திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலும் உமது தூய ஆவியார் தாமே அவர்களோடு உடனிருந்து வழிநடத்தவும், இயேசு கற்றுக் கொடுத்த அன்பின் வழியை இம்மண்டகத்தில் நிலைநிறுத்தவும் தேவையான அருளை அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, அன்னையின் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடும் எங்கள் பங்கின் பங்கு தந்தை, ஹருத் சகோதரிகள், விழா குழுவினர், நிதி உதவி செய்தவர்கள் மற்றும் விழாவை காண வந்திருக்கும் அனைத்து மக்களையும் ஆசிர்வதியும். இத்திருவிழா மூலம் எங்கள் குடும்பங்களில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் ஆன்மீக வளர்ச்சியும் பெருக அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, உடல் மற்றும் மனதால் துன்புறும் நோயாளிகள், ஆதரவற்றோர், ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் உமது ஆறுதலையும் குணமளிக்கும் வல்லமையையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் பங்கு தந்தை சாம்சங் ராஜா அவர்களை உமது திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இவருக்கு தேவையான உடல் நலம், மன உறுதி மற்றும் ஞானத்தை அருளும். நீர் இவரை எம் மத்தியில் பணிபுரிய அழைத்ததற்காக நன்றி கூறுகிறோம். பங்கு மக்களை அன்போடு வழிநடத்திட அரசை கட்டி எழுப்ப தேவையான அருள் வரங்களை இவர் மேல் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, சகாய மாதா திருவிழா திருப்பலியில் எங்களுக்காக இறை ஆசிரை தர வந்திருக்கும் எங்கள் முன்னாள் பங்கு தந்தையர்கள் ஜெப்ரி கிளாட்ஸ்டோன் மற்றும் ஞானமணி இவர்கள் நம் பங்கிற்காக பல நற்பணிகளை செய்திருக்கிறார்கள். இவர்களின் பணி சிறக்க மேலும் தேவையான அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்கு மன்றாடுவோம். எல்லாமலை இறைவா, துன்பப்படுவோருக்கு ஆறுதலும், பாவிகளுக்கு அடைக்கலமும், நோயுற்றோருக்கு ஆரோக்கியமும், கிறிஸ்தவர்களின் சக அணி புனிதமிக்க கன்னிமரியாளை எமக்கு அணியாக அளித்தீரி. அந்த அன்னையிடம் நம்பிக்கை கொண்டு வழியாக முடக்கியிருக்க இவ்வரங்களை தயவுடன் தந்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா?
வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே. கனிவளையை கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே. மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே. கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே. மணக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும். மணக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும். தந்துவிட்டேன் ஏற்றிடுவேன் என்னவரே. உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே. உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா. நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. ரசம் கொண்டு வந்தேன் நண்புருவே காணிக்கையாய். அடியவரை ஊட்டிடுவாய் உமதுடலாய் மாற்றியதை. அப்பரசம் கொண்டு வந்தேன் நண்புருவே காணிக்கையாய். அடியவரை ஊட்டிடுவாய் உமதுடலாய் மாற்றியதை. அனுதின உணவாகும் கோதுமை மணி போல. அனுதின உணவாகும் கோதுமை மணி போல. மாற்றிடுமே என்னையுமே என்னவரே. உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே. உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா. நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே. உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா. நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. அன்பார்ந்தவர்களே, இந்த விழா திருப்பலி கருத்துக்கள் வைஷாலி, அரிசுமன் இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி விலையாக தீஷன், பிரனிக்ஷா இவர்களுடைய நல்ல கல்வியும் உடல் உள்ள சுகம் கிடைக்க காணிக்கிறான். சந்தனமேரி குடும்பத்தினர் வேண்டுதல் நிறைவேறவும், மகளின் திருமணத்தை வீடு கட்டி முடிக்கவும், பிள்ளைகளின் வேலை வாய்ப்புக்காக தாஸ், விஜி, ஷார்வன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியின் பலியாகவும், பூபாலன், லீனா இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இவர்களின் தேவைகளுக்காகவும், எம் ஜூலியட் பிரகாசி இவர்களின் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும், தம்பி ஜோசப் பெஸ்கின் உடல் நலத்துக்காகவும், ஸ்டார்லட் மேரி, ஷாஜி, ஜெபமலர், ஆல்ஃபீனா ஜோசப், சாஃபினோ ஜூசப் குடும்பத்தார் அன்னை வழியாக பெற்றுக்கொண்டு அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, அஜி, பாபி, பேலஸ், ஆனி ஜூசப், ட்ரீசா ஜூசப், மாத்தா ஜூசப் குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கடவுள் சகாய அணியின் வழியாக இந்த பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சகோதரரே, சகோதரிகளே, நாமளும் இணைந்தாற்று திருப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனிற்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. தாயும் தந்தையுமான இறைவா, கிறிஸ்தவர்களின் சகாயான தூய கன்னிமரியாவின் திருவிழாவினை கொண்டாடும் இந்நாளில் எங்களின் ஜெபங்களையும் காணிக்கைகளையும் ஏற்றருளும். அந்த அன்னையின் பரிந்துரையால் நாங்கள் விசுவாசத்தில் வளரவும், வாழ்வில் முதிர்ச்சியும் நம்பிக்கையும் அன்பும் பெறவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோ.
இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே. சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது பிறக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானத்துதிர அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாமை புகழ்வது தகுமே. எனினும் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மர நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஏனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே நாங்களுமே ஆராதிக்கின்றோம். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்களுமே ஆராதிக்கின்றோம்.
ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளுமை வேண்டுகின்றோம். இப்பலியினார் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்கிய கன்னியும் கடவுளின் தாயுமாய மரியா, அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித சகாய அன்னை மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோரன் ஆவோமாக. இவ்வாறு இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறுண்டு இருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். ஆண்டவரே, இந்த விழா திருப்பலி தலைமையேற்று நடத்தும் அருட்பணி ஜெஃப்ரி கிளாட்ஸ்டோன், அருட்பணி ஞான மணி இவர்களை ஆசீர்வதித்துள்ளோம். இவர்கள் இந்த பங்கு தளத்திலே பங்கு தந்தையர்களாக பணிபுரிந்த பொழுது இவர்கள் வழியாக நீர் செய்த அனைத்து புதுமைகளுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அவர்களுடைய ஆழ்மன கருத்துக்களை கேட்டருளும். இணைந்து திருப்பலி நிறைவேற்றும் அனைத்து அருட்பணியாளர்களையும் ஆஸ்வதிக்க வேண்டுகின்றோம். இந்த விழா திருப்பலியை சிறப்பிக்கும் சகாய மாதா அன்பியத்தின் அங்கத்தினர்களுக்கும், குழந்தை தெரேசம்மாள் அன்பியத்தின் அங்கத்தினர்களுக்கும், தொன்போஸ்கோ அன்பியத்தின் அங்கத்தினர்களுக்கும் நாங்கள் வேண்டுகின்ற அந்த அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்களை ஆசீர்வதித்துள்ளோம். இந்த திருப்பலி நன்றியின் பலியாகவும் தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் அர்ப்பணிக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதித்தலை நாங்கள் வேண்டுகின்றோம். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விற்று சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எது நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம்
சமூகத்திலிருந்தும் குறிப்பாக கத்தோலிக்க விசுவாசக்கு எதிரான கொள்கைகள், மரியன்னை நம்பிக்கைக்கு எதிரான நம்பிக்கை சிதறல்கள் இவற்றிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துவதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி புனித கன்னிமரியாவின் வழியாக இவ்வுலகிற்கு கொடுக்கப்பட்ட கடவுளின் திருமகன். இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். திருவுடல் அன்பு வேண்டுகோள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் தயவு செய்து இந்த திருவிருந்தில் பங்கு கொள்ள வேண்டாம் என்பதை பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றோம். செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா.
உன்னன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் பின் வாசல் அடைந்திடுவே. சாயல்தானே உன் கோயில் குடிகொள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல்தானே உன் கோயில் குடிகொள்ள நீவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. உன் சாசனரங்கில் இணைந்தாலே போதும் சுகராகம் மீட்டிடுவே. உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல படைத்திடுவே. உன் பாசனரம்பில் இணைந்தாலே போதும் சுகராகம் மீட்டிடுவே. உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல படைத்திடுவே. எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ளம் நிறைவாக நீவா. எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ள நிறைவாக நீவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. 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 கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமேன்.
மன்றாடுவோமாக. வானக தந்தை இறைவா, கிறிஸ்தவர்களின் சகாயான புனித கன்னிமரியாவின் வழியாக நீர் மனிதராக பிறக்க திருவுலமானி. இத்திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் எங்கள் பழைய வாழ்வை விட்டு உம்மில் புது வாழ்வு பெறவும் வரவிருக்கும் இறையரசுக்காக முழு ஈடுபாட்டுடன் பேரோடு இணைந்து செயல்படவும் வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சகாயனின் சிறப்பு ஆசீர் நம்முடைய எல்லா எண்ணங்களையும் கருத்துக்களையும் அன்னையுடைய பாதத்தில் வைத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சர்வேசனை பரிசுத்த மாதாவே, இதுவும் சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களை நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீர் பாராமுகமாயிராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சம் உடலுமார் நித்திய கன்னிகையை சகல ஆபத்தும் எப்பொழுதும் விடுவித்து காப்பாற்றியல்லும். அனைவருக்கும் ஆதரவான சகாய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுமாக. என்றும் வாழும் எல்லாம் நிறைவா மாண்மிக்க கன்னித்தாயான மரியாவின் ஆன்மாவையும் உடலையும் தூய ஆவியானுடைய துணையார் திருமகனுக்கு தகுதியான இருப்பிடமாக இருக்க செய்தீரே. அந்த தாயின் புகழை கொண்டாடி மகிழ்ந்த எங்களுக்கு எங்கள் வாழ்வில் நேர்கின்ற எல்லா துன்பங்களிலிருந்தும், வியாதி வருத்தங்களிலிருந்தும், மனக்குழப்பங்களிலிருந்தும், குடும்ப சண்டை சச்சரவுகளிலிருந்தும், மீள முடியாத கடன் தொல்லையிலிருந்தும், பொருளாதார நெருக்கடியிலிருந்தும், திருமண தடைகளிலிருந்தும், திருமண முறிவுகளிலிருந்தும், குழந்தையில்லா குறைவிலிருந்தும், விபத்துக்களிலிருந்தும், ஆபத்துக்களிலிருந்தும், திருடர் பயத்திலிருந்தும், கொள்ளை நோய்களிலிருந்தும், சாத்தானுடைய தந்திரமிக சூழ்ச்சிகளினின்றும், எல்லாவற்றும் மேலாக பாவத்திலிருந்தும் நித்திய மரணத்திலிருந்தும் எங்களை விடுவிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமரவும். நமக்கு விழா வாழ்த்துக்களை தெரிவிக்கவும், இந்த விழாவின் நம்பிக்கையை வெளிப்படுத்தவும், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் நம்முடைய பிள்ளைகள் நடனமாடி இறைவனுக்கு நன்றி கூறவும் போற்றவும் வருகின்றார்கள். சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்யம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்யம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவர் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. கைவிடாமல் என்ன
அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நாளில் சிறப்பாக அமைய எங்கள் இருவரையும் அழைத்து இந்த திருப்பலியை உங்களுக்கு ஜெபிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்து நம்முடைய பங்கு தந்தைவர்களுக்கும் இங்குள்ள இறை மக்களை உங்கள் அனைவருக்கும் விழா குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியையும் சக என்னுடைய பெரிய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றேன். இந்த இடம் உண்மையிலே சகையனுடைய ஆசிரியை கொண்டு அமைக்கப்பட்ட இடம். நிறைய முன்னேற்றம் இருப்பதை நான் காண்கின்றேன். புதிதாக கொடிமரம், கண்டிப்பாக அந்த கொடிமரத்தை நீங்கள் வீட்டு செல்வதற்கு முன்பாக ஏதாவது ஒரு ஆசிரியை நினைத்து கொடிமரத்தை தொட்டு நீங்கள் ஜெபித்து விட்டு சென்றால் கண்டிப்பாக நடைபெறும். இதை ஏற்பாடு செய்து நல் உள்ளங்கள் அனைவருக்கும் பங்கு மக்கள் உங்கள் அனைவருக்கும் சக அண்ணனுடைய ஆசிரியரும் தொன்போஸ்கோனுடைய ஆசிரியரும் உங்களோடு என்றும் இருந்து இந்த திருக்கழுத்து குன்றத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் இதை உருவாக்க பயிற்சி எடுத்து உதவி செய்து அந்த குடும்பத்தையும் நிறைவாக ஆசிரியப்பாராக. நான் பேசும் படத்தில் சகோதரர் இருக்கும்போது நம்முடைய ஜெஃப்ரி ஃபாதர் அவர்கள் அங்குள்ள பாலிடெக்னிக் கல்லூரியுடைய முதல்வர் இருந்தார். இன்று அவரோடு இணைந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே அவருடைய பெயராலும் இங்கு இருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர் பெயராலும் மற்ற குருக்கள், குறிப்பாக இல்ல தந்தை, பங்கு தந்தை, நம்முடைய இந்த கல்லூரியுடைய முதல்வர் தந்தை அவருடைய பெயராலும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை விழா வாழ்த்துக்களை கூறி கண்டிப்பாக அண்ணனுடைய ஆசிரியர் கண்டிப்பாக உங்களோடு உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய கருத்தில் ஆஸ்வதிக்க மன்றாடுகிறேன். நமது அருகாமையில் உள்ள பங்கு குருக்கள், பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை அவர்களும் இன்று உங்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை ஜெபித்து இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் குறிப்பாக இங்கே இருக்கின்ற அருள் சோதரின் வழியாகவும் உங்களுக்காக அனைத்து ஆசிரியும் கொடுத்து இறைவனும் அன்னை மரியாதை உங்களை ஆசிரியக்க வேண்டுகிறேன். அனைவரும் நன்றி, வணக்கம். அன்பார்ந்தவர்களே, இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளிலே அன்னையுடைய மகத்தான பிரசன்னத்தை உணர்கின்றோம். அன்னை இறைவன் நமக்கு கொடுத்த கொடை. சகாய அன்னையாக தொடர்ந்து புதுமைகளை செய்து கொண்டிருக்கின்றாள். அவளுக்கு அவள் வழியாக நாம் விழா எடுத்து இறைவனை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம். பலத்த கரமொழி எழுப்பி நாம் கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இந்த சலேசிய குழுமத்துக்கு நன்றி கூறுவோம். நம்மளுடைய இல்லத்தந்தை அனைத்து சலேசியர்களும் இணைந்து பாடுபட்டு கடவுளுடைய அருட்துணையோடு இந்த பணித்தளத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும், ஒவ்வொரு அருட்பணியாளரும் கடவுள் நமக்கு கொடுத்த கொடை என்பதை உணர்ந்து நாம் பலத்த கரமொழி எழுப்பி நாம் சலேசி குழுமத்துக்கு நன்றி கூறுவோம். இணைத்தவர் கடவுள். கத்தோலிக்க கிறிஸ்தவ அழைப்பு என்பது நமக்கு கொடுத்த கொடை. இறை இயேசுவின் மறைவுடலின் அங்கத்தினர்களாக நாம் இணைந்து ஒரே குடும்பமாக குடும்ப உணர்வோடு நாம் இந்த விழாவை எடுக்கின்றோம். அழைத்தவர் கடவுள், இணைத்தவர் கடவுள், வழிநடத்துகின்றவர் கடவுள். நம் ஒவ்வொருவரின் கொடைக்காக இறைவனுக்கு பலத்த கரமொழி எழுப்பி நாம் நன்றி கூறுவோம். இந்த விழா எடுப்பது மிக எளிதான காரியம் அல்ல. பல நல்ல உள்ளங்களுடைய உதவியோடு கடவுள் திட்டமிட்டு இந்த சகாய அன்னைக்கு விழா எடுக்க நமக்கு உதவி இருக்கின்றார். அந்த அருளுக்காகவும் இந்த ஒரு வாய்ப்புக்காகவும் பலத்த கரமொழி எழுப்பி விழாவும் இறைவனுக்கும் மற்ற அனைவருக்கும் நாம் நன்றி கூறுவோம்.
ஒவ்வொரு அருட்பணியாளரும் இறைவன் நமக்கு கொடுத்த கொடை. சில ஆண்டுகளுக்கு முன்பு அருட்பணி ஜெஃப்ரி கிளாட்ஸ்டோன், அருட்பணி ஞானமணி இவர்களை இந்த பங்கு தளத்தில் பங்கு தந்தையர்களாகவும் அருட்பணி ஜெஃப்ரி கிளாட்ஸ்டோன் இல்லத்தந்தையாகவும் இங்கு பணிபுரிந்து இருக்கின்றார். துவக்க நிலைகளிலே பணிபுரிவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஏனென்றால் ஒரு இலக்கு இருக்க வேண்டும், அதுக்கேற்ற பொருளாதார வசதியை நாம் சேகரிக்க வேண்டும், அதோடு இந்த இளைஞர்களை அழைத்து செல்ல வேண்டும், பணித்தளத்தை வளர்த்தெடுக்க வேண்டும். அருட்பணி ஜெஃப்ரி கிளாட்ஸ்டோன் இந்த துவக்க நிலையிலே கடின உழைப்போடு இந்த சலேசிய குடும்ப உணர்வோடும் குடும்பத்தை வழிநடத்த இல்லத்தந்தையாகவும் பங்கு தந்தையாகவும் இங்கு பணிபுரிந்திருக்கின்றார். கடின உழைப்போடு ஆலயங்களை கட்டி எழுப்பியிருக்கின்றார், மக்களை கட்டி எழுப்பியிருக்கின்றார். பலத்த கரமொழி எழுப்பி நாம் அவருக்கு நன்றி கூறுவோம். தேங்க்யூ ஃபாதர் ஃபார் கமிங். அண்ட் தயவுசெய்து முன்வர உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பொன்னாடை போற்றி நமது பாசத்தையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவிக்க திருவாளர் தேவநேசனை அன்போடு அழைக்கின்றேன். பலத்த கரமொழி எழுப்புவோம். இவருக்கு பூங்கொத்து கொடுத்து நம்முடைய விழா வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்க செல்வி ஜூலி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பு பரிசு வழங்க திருவாளர் டக்ளஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பலத்த கரமொழி எழுப்புவோம். Thank you, Father. You did a wonderful priestly ministry. God bless you. God bless your ministry at Tirupattur. We'll be visiting you when we come on our way to Okinakkal or on our way back from Okinakkal. அருட்பணி ஞானமணி அவர்கள் அருட்பணி அந்தோணி பிச்சைமுத்துக்கு முன்பு கொரோனா காலத்தில் இங்கு பங்கு தந்தையாக பணிபுரிந்தார். ஒரு கடினமான சூழலிலே இவர் பணிபுரிந்தார். இந்த கடவுள் கொடுத்த நிலையை கடவுள் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையோடு இவர் தன்னுடைய குருத்துவத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த குருவுக்காக இந்த ஒரு நிலையிலிருந்து இறைவனுடைய சித்தம் இருந்தால் இவருக்கு நற்சுகத்தை அளித்து மீண்டும் தன்னுடைய குருத்துவ பணியை மேற்கொள்ளவும், இவருடைய ஆழ்மன கருத்துக்களை இறைவன் கேட்கவும் இவருக்கு நாம் நன்றி கூற திருவாளர் டேவிட் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பொன்னாடை போற்றி இவர்களை மேலே வாங்க. கொஞ்சம் வகை பலத்த கருமொழி எழுப்போம். திருமதி கலா அவர்கள் பூங்கொத்து கொடுத்து நம்முடைய விழா வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிப்பார்கள். திருவாளர் பெர்க்மன்ஸ் அவர்கள் நம்முடைய அன்பு பரிசை வழங்குவார்கள். God bless you, Father Jnanamani. May God be with you in all your endeavors, wherever you are. நண்பர்களே, இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும். இந்த மறைவட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம், இணைந்து பணிபுரிகின்றோம், இணைந்து ஜெபிக்கின்றோம் என்று அன்பான இந்த பாசத்தோடு இங்கு வந்திருக்கின்ற நம்மளுடைய தாய் பங்காகிய ஒரகடத்துடைய பங்கு தந்தை அருட்பணி ஷாச்சி அவர்களுக்கு பலத்த கரமொழி எழுப்பி நம்மளுடைய நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம்.
சோகண்டி பங்கு தந்தை ஒரு கடினமான சூழலில் இவர் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் நாம் பலத்த கரமொழி எழுப்பி நன்றிகளையும் பாராட்டுகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். பயணித்து இந்த விழாவிலே நான் இருப்பேன், ஏனென்றால் நேற்று அவர் இன்னொரு விழாவுக்காக சென்றிருந்தார். இன்று நம்மோடு இருக்கின்றார். நம்முடைய கொடி விழாவின் பொழுதும் இருந்தார். அருட்பணி ஜான் ஜோசப் அவர்களுக்கு நாம் பலத்த கரமொழி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நம்மளுடைய அருட்சகோதரிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக அவர்கள் மிக சிறப்பாக இந்த பீடத்தை அலங்கரித்து கடின உழைப்போடும் திட்டமிட்டு மிக அற்புதமாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆண்டுகளிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அருட்சகோதரி அருள் செல்வி, லியோனிலா, ஜோஸ்பின், சிஸ்டர் நிர்மலா. யாரோ சொன்னாங்க சிஸ்டர் நிர்மலாவுடைய பிறந்த நாள் இன்று கரெக்டாக? சிஸ்டர் நிர்மலா இருக்காங்களா? சிஸ்டர் நிர்மலா அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. அருட்சகோதரி ஷீலா அவர்களும் இந்த பங்கின் அங்கத்தினர் இங்கே விடுமுறைக்காக வந்திருக்கின்றார்கள். இணைந்து அவர்கள் பணிபுரிந்தார்கள். அனைவருக்கும் நாம் பலத்த கரமொழி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய பாடக்குழுவினர் எப்போ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருக்கணும். அப்போ தான் அவங்க எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். இது ஒன்றும் பொய்யெல்லாம் கிடையாது. மிக அவர்களோடு ஒரு நல்ல புரிதல் இருக்கின்றது. நன்றாக தயாரித்து அற்புதமாக இந்த ஒரு குழு இறைவனை போற்றி புகழ்ந்து நம்மை இறைவனோடு இணைத்து கொண்டிருக்கின்றது. இந்த விழா நாட்களிலே குழுவாக ஒரு கொயர் பாடக்குழுவினராக மிக அற்புதமாக பாடினார்கள். எல்லாம் பொது பாடல் நன்றாக இருந்தது. உங்களுடைய நட்புக்கும் உங்களுடைய பணிக்கும் பலத்த கரமொழி எழுப்பி நாம் நன்றிகளையும் பாராட்டுகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பிய பொறுப்பாளர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கிளை பங்குகளிலும் வந்திருக்கின்றார்கள். பிள்ளைகள் நடனமாடினார்கள். மையப்பங்கள் 3 நாட்களிலும் நடனமாடினார்கள். இந்த ஒரு குடும்ப உணர்வு தான் நமக்கு கொடுத்த கொடை. இந்த பொறுப்பாளர்கள் மிக அற்புதமாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 2 மாதங்களாக உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இவர்கள் ஒவ்வொரு குடும்பமாக சந்தித்தார்கள், இணைத்தார்கள் என்பது. இவர்கள் அனைவருக்கும் நாம் பலத்த கரமொழி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இது அனைத்திற்கும் விட்டமின் எம் தேவை. மிக அற்புதமான விதத்தில் நிதி குழுவின் அங்கத்தினர்கள் திருவாளர் ஷேகர், திருவாளர் வின்சலன், திருவாளர் சில்வெஸ்டர், திருவாளர் ராஜன், திருவாளர் டக்ளஸ், திருவாளர் பர்க்மன்ஸ் இவர்கள் இணைந்து மிக அற்புதமான விதத்தில் இதை திட்டமிட்டு அனைத்து செலவினங்களையும் பார்த்து அவர்களுடைய தனிப்பட்ட பிரசன்னத்திலும் தனிப்பட்ட வழிகாட்டுதலிலும் திட்டமிடுதலிலும் இணைந்து அவர்கள் செயல்பட்டு அற்புதமான விதத்தில் இவர்கள் இந்த விழா நாட்களிலும் சரி மற்ற நாட்களிலும் இவர்கள் பணிபுரிந்தார்கள், புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவருக்கும் நாம் பலத்த கரமொழி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு தெரியாத இந்த 3 நாட்கள் உணவும் இவர்கள் அனைவருமே பல பங்கில் உள்ள பெரியவர்களோடு இணைந்து ஒரு கூட்டம் வைத்து சிந்தனைகளை பகிர்ந்து அவர்கள் இந்த செலவினங்களையும் ஏற்று இணைந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு அற்புதமான வெளிப்பாடு. அனைவருக்கும் நாம் பலத்த கரமொழி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய விழா குழு அங்கத்தினர்கள் பொறுப்பாளர்கள் திருவாளர் தேவேந்திரன், திருவாளர் தாஸ் மிக அற்புதமாக ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் பலத்த கரமொழி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். வழிபாட்டு குழு திருமதி கலா, செல்வி ஜூலி, திருமதி ஜெசி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொறுப்பு. முதல் நாள் கலா, 2வது நாள் ஜூலி, 3வது நாள் ஜெசி. மிக அற்புதமான விதத்திலே மற்றவர்களோடு இணைந்து அழகாக ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு பலத்த கரமொழி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நம்மளுடைய வரவேற்பு குழு அங்கத்தினர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா குங்குமமும் அந்த சந்தனமும் மற்ற இதெல்லாம் வச்சுட்டு மிக அழகாக அதே மாதிரி உபசரிப்பு, குருக்களுக்கு உபசரிப்பு மற்ற அனைத்தையும் ஏற்பாடு செய்தார்கள்.
திருமதி செல்வி, திருமதி சூர்யா இவர்கள் நல்ல நண்பர்களும் கூட. அவர்களோடு இணைந்து பணிபுரிந்த அனைவருக்கும் நாம் பலத்த கரமொழி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய காவல்துறை நண்பர்கள், நாங்கள் உங்கள் நண்பர்கள் என்ற இந்த ஒரு உண்மைக்கு அழகாக உண்மையை இந்த பவனியின் பொழுதும் மற்ற நேரங்களிலும் அழகாக வெளிப்படுத்தி கொண்டு நம்மை பாதுகாக்கின்றார்கள், நண்பர்களாக இணைந்திருக்கின்றார்கள். அனைவருக்குமே நாம் பலத்த கரமொழி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நமக்கு இந்த பவனி நடத்த அனுமதியும் அளித்திருக்கின்றார்கள். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நண்பர்களே, இது ஒரு பங்கின் அங்கத்தினர்கள் நீங்கள் இல்லாவிட்டால் இது ஒரு பங்காக இருக்காது. இதனுடைய வெளிப்பாடும் பிரச்சனை நீங்கள் பாருங்கள். பங்கேற்பு மிக அற்புதமான விதத்தில் இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் அனைத்து சலைசீர்கள் சார்பாகவும் இங்கே வந்திருக்கின்ற முன்னாள் பங்கு தந்தைகள் சார்பாகவும் இணைந்து திருப்பலி நிறைவேற்றிய அனைத்து அருட்பணியாளர்கள் சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கிளை பங்குகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் கிளை பங்கிலிருந்து வர வேண்டும் என்றால் நம்மளுடைய கிளை பங்குலாம் பக்கத்தில் எதுவும் கிடையாது. அனைத்து நாளிலுமே அவர்கள் பங்கெடுத்து தம்முடைய பிள்ளைகளை தயாரித்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து மையப்பங்கின் விழாவிலே அற்புதமாக கலந்து கொண்டார்கள். அவர்களுடைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் அங்கத்தினர்களுக்கும் நாம் பலத்த கரமொழி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். கடந்த 3 ஆண்டுகளாக தேரை ஜெஃப்ரி கிளாட்ஸ்டோன் இங்கே இருக்கின்றார். இவருடைய பங்கு தந்தையாக லூட்ஷைன் பெரமுறையில் இருந்தார். திருவாளர் ஜான் செபாஸ்டின் இந்த ஆண்டும் நான் வருவேன் டெல்லியிலிருந்து வந்திருக்கின்றார். 3 நாட்களிலுமே இங்கே இருந்து அவராக மற்றவர்களோடு திருவாளர் பிரபாகரன் மற்ற நண்பர்களோடு நம்முடைய பிள்ளைகள் மழையிலும் நேற்று ஃபுல்லாக மழையில் தான் அதை டெக்கரேட் பண்ணிட்டு தான் ஈவினிங் சாயங்காலம் தான் மழை விட்டது. மழையிலே அவருக்கு நாம் பலத்த கரமொழி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் விழா வாழ்த்துங்க. அவரை அன்போடு முன்வர அழைக்கின்றேன். உங்கள் யாருக்கும் அவ்வளோவா தெரியும். இப்போ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டார், அதனால் நான் இவருடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து பிரத்யூஷ். வந்ததுலேருந்து பிரத்யூஷ் எங்கன்னு கேட்டுட்டு இருந்தார். இன்னொரு பேர் நான் சொல்ல விரும்பலை. நண்பர்களே, நம்மளுடைய இந்த ஒரு பங்கும் உலகளாவிய ஒரு நிகழ்வையும் சரி செய்திகளை வழங்கி கொண்டிருக்கின்றது. கடந்த 3 நாட்களாக இருக்கிறது. ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய நிகழ்விலே அந்த சிலுவை நிறுவிய அந்த நிகழ்விலே இவர் வந்தார். செல்வன் பிரின்ஸ் அவர்கள் பல விதத்தில் இந்த 3 நாட்களிலும் சரி மற்ற விதத்திலும் திருவாளர் ராஜனோடு இணைந்து இந்த ஊடகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பயங்கர கதுவாருங்க. எல்லாம் ஸ்க்ரீனில் வெளியில் போய் பார்த்திங்கன்னா தெரியும். அற்புதமாக பணிபுரிந்திருக்கின்றார். செல்வன் பிரின்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பொன்னாடை போற்றி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவிக்க திருவாளர் ராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இது ஒரு பெரிய ப்ரொஃபஷனாக நம்மளுடைய பங்கின் ஒரு இளைஞன் அவர்களுடைய நண்பர்கள் இணைந்து பல மாதங்களாக திட்டமிட்டு ஒரு கலை வடிவத்தோடு இந்த ஆண்டு இவர்கள் பணிபுரிந்திருக்கின்றார்கள். செல்வன் ராகுல் நெரும்பூர் இவரை அன்போடு அழைக்கின்றேன். செல்வன் ராகுல் எலக்ட்ரீஷியன், திலீப் இவர்கள் இருவரும் தான் வராப்பார். பலத்த கரமொழி எழுப்பி நம்மளுடைய பாராட்டுக்களை தெரிவிப்போம். திலீப் 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 குடும்பத்திலேருந்து யாராவது வந்திருக்கீங்களா? ஞானசேகர் வேறு யாருக்கும் தெரியாதனால நானே போட்டுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராகுல், காட் பிளெஸ் யூ.
நண்பர்களே, இந்த ஆண்டு எல்இடி ஸ்க்ரீன், உங்களுக்கெல்லாம் ஒரு எல்இடி ஸ்க்ரீன் தமிழ்வாணன் தமிழ் கலர் லேப் என்று நம்மளுடைய பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையத்தின் அருகிலே இருக்கின்றது. அவர்தான் இதை அமைத்து கொடுத்தார். அவரும் பிரின்ஸும் சேர்ந்து தான் அற்புதமாக. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்டர்பன்ஸே கிடையாது, எல்லாம் ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. நன்மை கொடுக்கும்போது தான் தெரியுது அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க. இவருக்கும் நாம் பலத்த கரமொழி எழுப்பி நன்றிகளையும் பாராட்டுகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இங்கு அருட்பணியாளர்களும் இருக்கின்றார்கள், முன்னாள் பங்கு தந்தையும் இருக்கின்றார்கள். இறைவனுடைய பிரசன்னத்தில் இந்த உண்மையை வெளிப்படுத்த விரும்புகின்றேன். இந்த ஒவ்வொரு ஆண்டும் தாராள உள்ளத்தை அதிகமாக உணர்கின்றேன். இந்த ஆண்டில் பலரும் உதவி செய்ததால் தான் இந்த அளவிற்கு நம்மால் செய்ய முடிந்தது. நிச்சயமாக இந்த ஆண்டு நான் பெயர்களை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக பெயர்களை சொல்லி கொண்டிருக்கின்றேன். திருவாளர் சின்னப்பன், நிலாத்தூர் தாண்டி திருவாளர் சின்னப்பன், அவர் 25,000 கொடுத்து நமக்கு உதவி இருக்கின்றார். திருவாளர் ஆனந்த் எச்சூர் அவர்கள் 20,000 கொடுத்திருக்கின்றார். திருவாளர் ஜெகதீஷ் அவர்கள் 11,000 கொடுத்து இந்த பூக்களுக்கு உதவி இருக்கின்றார். உணவு இணைந்து நம்முடைய நிதிக்குழுவோடு இணைந்து பல பெரியவர்களும் உதவி இருக்கின்றார்கள். அதனால் தான் சிறப்பாக நாம் பிறகு சகாய மாதா அன்பியம் ரூபாய் 5,600 கொடுத்திருக்கின்றார்கள் இணைந்து அவர்கள் குடும்பத்தும். குழந்தை தெரேசம்மாள் அன்பியம் ரூபாய் 6,000 கொடுத்திருக்கின்றார்கள். இதோடு அருட்பணியாளருக்கு முன்பாக இதை கூற விரும்புகின்றேன். திருவாளர் ராஜன், திருமதி சுமதி அவர்கள் இருவருமே இந்த குடும்பத்தை, உங்கள் யாருக்கும் செலவு நான் எனக்கு சொல்ல விரும்புகின்றேன், ஏன்னா நமக்கும் நாட்கள் நெருங்கிவிட்டன. ஏறக்குறைய 6 லட்சத்தை தாண்டிவிட்டது. என்னுடைய கணக்கு சரியாக இருந்ததென்றால் துவக்கத்தில் 3,5 லட்சம் என்று துவங்கினோம், 6 லட்சத்தை தாண்டி விட்டது. பூவையும் கொடுத்து நீங்கள் பவனியின் பொழுது நீர் பருகுகின்றீர்கள், பாட்டிலும் உபயம் செய்திருக்கின்றான். இவருக்கும் அனைவருக்கும் நாம் பலத்த கரமொழி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இவருடைய சகோதரர் இதை வடிவமைத்து கடந்த 2 மாதங்களாக கடினமாக உழைத்திருக்கின்றார். அவருக்கும் நாம் கரமொழி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். திருமதி லீனா அவரோடு இணைந்து இளம் பெண்கள் கோலம் போட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாம் நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரமொழி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வரும் பார்க்கும்போது சுத்தமாக இருக்கா இல்லையா, ஆலயம் சுத்தமாக இருக்கா இல்லையா. 2 நல்ல உள்ளங்கள் இவர்கள் அமைதியாக வந்து செய்துவிட்டு செய்வார்கள். திருமதி ஜோதி அவர்கள் இன்னொரு இவர்களுடைய நல்ல தோழி, அவர்களுடைய பெயர் எனக்கு தெரியவில்லை, இவர்கள் இருவரும் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் கரமொழி எழுப்பி நம்மளுடைய நன்றிகளையும் பாராட்டுகளும் விழா வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்வோம். உணவு சமைப்பவர்கள் அற்புதமாக அமைதியாக வந்து அவர்கள் சமைத்துவிட்டு செல்கின்றார்கள். அவர்களுக்கும் நாம் கரமொழி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்வோம். உணவு பரிமாறியவர்கள் அமைதியாக அவர்களும் இணைந்து நம்முடைய இளைஞர்கள் மிக பெரிய விதத்திலே இதிலே பங்கெடுத்திருக்கின்றார்கள். இந்த நாட்களிலே நடனமாடிய நம்முடைய இளம் பெண்களுக்கு நாம் கரமொழி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நேற்று போலவே இந்த தேர் மந்திரித்த பிறகு நாம் பவனியாக செல்வோம். ஒரே ஒரு மாற்றம், எல்லாத்துக்கும் முன்பு பேண்டு போவோம், மற்றபடி அதே வரிசையை நாம் பின்பற்றுவோம். தயவு செய்து நீங்கள் செல்லும் பொழுது மெழுகுவத்தி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நீர் தண்ணீர் உங்களுக்கு கொடுக்கப்படும். பக்தியுடனும் விசுவாசத்தோடும் இதில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறைவன் தொடர்ந்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுவோம். காட் பிளஸ் யூ. அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நாளிலே எங்களை அழைத்து இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களை சந்திக்கவும் அன்னையினுடைய அருள் நிகழ்வுகளில் பங்கு பெறும் வாய்ப்பு கொடுத்த பங்கு தந்தைக்கு எங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, அன்புக்குரியவர்களே, எங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தை நன்றி கூறினார்.
இந்த 3 ஆண்டுடைய அந்த அவருடைய மேய்ப்பு பணி எப்படி இருந்திருக்கும் என்பது இந்த நாளிலிருந்து புரிந்து கொள்ளலாம், இந்த விழாவிலிருந்து புரிந்து கொள்ளலாம். ஒரு பானைக்கு ஒரு சோறு பாதம் என்று கூறுவது போல இன்றைய நாளை வைத்தே நாங்கள் நன்றாக கணக்கிட முடிகிறது. தந்தை அவர்கள் இந்த 3 ஆண்டுகளாக உங்களை மிகவும் சிறப்பாக வழிநடத்தி பல்வேறு விதங்களிலே ஆன்மீக பால் ஊற்றி வளர்த்திருக்கின்றார். மேலும் இந்த சகாய அன்னை பங்கை ஒருங்கிணைத்திருக்கின்றார். மிக குறிப்பாக இந்த பங்கின் விழாவினை ஆர்வத்தோடும் அன்போடும் நிறைய பணத்தை அவர் செலவழித்து பண்ணியிருக்கின்றார். இவ்வளவு செலவழித்து அவர் இதை சீரும் சிறப்பாக செய்திருக்கின்றார். அவை பங்கு மக்கள், பங்கு பேரவையினர், சலீஷுகள், இங்கு வந்திருக்கிறவர்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றியும் பாராட்டியும் கரவொழுப்பி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த இந்த இல்லத்தினுடைய முதல்வர் தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அழகுருவே வெண்ணிலவே தூய மேகமே, தேனமுதே ஓவியமே தூய வதனமே, அறுசுவை விருந்தே காயத்தின் மருந்தே, தெள்ளிய நீரே எங்கள் அன்னையே, சொல்லிய சொல்லும் போதாது என் செய்வேன் மனமே, சொல்லிய சொல்லும் போதாது என் செய்வேன் மனமே. அழகுருவே வெண்ணிலவே தூய மேகமே, தேனமுதே ஓவியமே தூய வதனமே. மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே, தாயே வாழ்க வாழ்கவே. இறைவழி நின்று விரைந்தெம்மை காக்கும் சுகம் தரும் சுந்தரியே, தாயே சுகம் தரும் சுந்தரியே. வேளா நகர் போற்றும் காவியமே, வேளையில் துணை நிற்கும் காவலியே,
வரங்களை பொழியும் வான்மழையே வரும் காத்திட வருபவளே வரங்களை பொழியும் வான்மழையே வரும் காத்திட வருபவளே மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே தாயே வாழ்க வாழ்கவே மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே இறைவுளம் விளங்கிட உனை தந்தாய் மகனையே தந்திட எமை மீட்டாய் இறைவுளம் விளங்கிட உனை தந்தாய் மகனையே தந்திட எமை மீட்டாய் வழிகளை காட்டியே முன் சென்றாய் அவர் வழி நடப்பது முறை என்றாய் வழிகளை காட்டியே முன் சென்றாய் அவர் வழி நடப்பது முறை என்றாய் மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே தாயே வாழ்க வாழ்கவே இறைவழி நின்று விரைந்தெம்மை காக்கும் சுகம் தரும் சுந்தரியே தாயே சுகம் தரும்